கடந்த 5 ஆண்டுகளில் ஊழல் தொடர்பான வழக்குகளில் 31.4 பில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பறிமுதல் செய்துள்ளது. இதில் 28 பில்லியன் மதிப்புள்ள சொத்துகள் வெற்றிகரமாக அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி இந்த நடவடிக்கைகள் குறித்து பேசிய போது பல முக்கிய பறிமுதல் நடவடிக்கைகளை விளக்கினார். ஆப் மெட்டல் நடவடிக்கையில் கடத்தல் கும்பல்களிடமிருந்து 183 மில்லியன் ரிங்கெட்டும், ஒரு ஃபைபர் நெட்வொர்க் திட்ட விசாரணையில் 620 மில்லியன் மதிப்புள்ள அசையா சொத்துகளும், ஒரு நெடுஞ்சாலை கட்டுமான நிதி மோசடி வழக்கில் 36 மில்லியன் ரிங்கெட் ரொக்கமும், ஆடம்பர கார்கள், வங்கி கணக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் ஒரு தான்சிரியின் வீட்டிலிருந்து 217 உயர்தர கை கடிகாரங்கள், 27 வடிவமைப்பாளர் கைப்பைகள் உட்பட 32 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள ஆடம்பர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே MACC தற்போது 41 அசையா சொத்துக்களை நிர்வகித்து வருகிறது. ஊழல் பண மோசடி செய்பவர்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுப்பதிலும், சட்டவிரோத சொத்துக்களை மீட்டெடுப்பதிலும், அமலாக்க ஏஜென்சிகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதிலும் MACCயின் இந்த நடவடிக்கைகளும் செயல்திறன் மிக்க அணுகுமுறையும் எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.